2 பேருக்கு மட்டும் உயில் எழுதி வச்சாரு. உங்க தங்கச்சி ஏன் சேர்க்கல? அது வந்து சார், எங்க அப்பாவுக்கு எங்க மேல இருக்கிற நம்பிக்கை சார். நாங்க எங்க தங்கச்சிய நல்லபடியா பார்த்துப்போம், தேவையானது செய்வோன்னு ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு சார். அதனாலதான் எங்க 2 பேர் மேல மட்டும் சொத்து எழுதி வச்சிட்டார் சார். ஆமா ஆமா சார். ஓ அப்படியா? வேற இஷ்யூஸ் எதுவுமே இல்லையே? வேற எதுவுமே இல்ல சார். சார் நீங்க வேணா சொல்லுங்க, சிஸ்டர் வேணாலும் இங்க கூட்டு வரேன் சார். உங்க தங்கச்சி கிட்ட இருந்து எந்த இஷ்யூஸும் வராது? அதெல்லாம் ஒண்ணும் வராது சார். அது சின்ன பொண்ணு, பள்ளிக்கூடம் படிக்குது சார். நீங்க வேணும்னு சொன்னீங்கன்னா கூட்டு வரேன் சார். ஸ்கூலுக்கு போற பொண்ணா? ஆமா ஆமா சார். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். சொன்னல உயில கரெக்டாக செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார், ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ம். ரெஜிஸ்டருக்கு ஃபோன் பண்ணீங்களா? என்னாச்சு சார்? ஃபோன் பண்ணிட்டேன் சார். இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன்னு சொன்னார் சார். ம் சரி, அப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். இனி கவலையே இல்ல, ரெஜிஸ்ட்ரார் வரப்போறாரு. ஆமா நீ, நம்ம பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. லைன் கிடைச்சிருச்சு. நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். நீங்க அங்க வந்துருங்க. சும்மாவே விடக்கூடாது அவங்கள.